பாயமொழின்னு சவுண்டு எனக்கு பாகுபலி மாதிரியே கேட்குது. ஒன்று நான் 2 முறை நான் போலீஸ் கதை பண்ணியிருக்கேன். இது 3வது முறை. சண்டைக்கோழி பார்ட் 2 அடுத்த படம் செப்டம்பர் 9th ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கும். சண்டைக்கோழி 2 அந்த 2ஆம் பாகம் நானும் பார்க்கணும் அப்படின்ற ஒரு உணர்வோடு நான் காத்திருக்கேன். நீங்கள் வெயிட்டிங். சரி, பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணி கம்போடியாலாம் போகிறோமே அப்படின்ட்டு ரெடி பண்ணி அசிஸ்டன்ஸ்லாம் பயங்கர ஹாப்பியாக இருந்தாங்க. சார் கம்போடியா சார் கடைசியில் காரைக்குடி. எல்லாருக்கும் வணக்கம். விஷால் பக்கத்தில் உட்காந்துட்டு சிங்கிள் ட்ராக் தான், அதனால் நிறைய பேச வேணாம், ஆடியோ லாஞ்சில் வச்சுக்கலான்னு சொன்னேன். அப்படி அதனால் எனக்கு பாயமொழின்னு சவுண்டு எனக்கு பாகுபலி மாதிரியே கேட்குது. இப்போ பாசிட்டிவாக போயிட்டுருக்கிற படமாக இருக்குது. அதனால் அதே சத்தத்தில் கேட்குற மாதிரி தோணுது. அதே மாதிரி வெற்றி இந்த படம் அமையணும்னு வேண்டிக்கிறேன். இங்கே எல்லாருமே இருக்கிறவங்க எல்லாமே ரொம்ப பக்கத்தில் மட்டும் இல்லை, க்ளோஸ் ஹார்ட்டில் எல்லாமே என் கூட அவ்வளோ நெருக்கமானவங்க தான். எல்லாரை பற்றி தனித்தனியாக பேசணும், அது ஆடியோ லாஞ்சில் வச்சுக்கலாம். இதுதான் சுசியுடைய படம். அவரே சொன்னார் நான் மகான் அல்ல, அதுக்கப்புறம் எனக்கு முக்கியமான படம்னு. எனக்கும் ஒரு படத்தில் ரொம்ப பிடிச்ச படம் நான் மகான் அல்ல. ஒரு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ரொம்ப பாசிட்டிவாக, ரொம்ப பரபரப்பாக. எப்படி சுசி இவ்வளோ சீக்கிரமாக அடுத்தடுத்து ஷூட்டிங் போகிறீங்கன்னு அடிக்கடி கேட்டே இருப்பேன். ரொம்ப சீக்கிரமாக ஸ்கிரிப்ட் பண்ணி போனாலும் அவர்கிட்ட நல்ல ஒரு ரிதமேட்டிக்காக ஒரு நரேஷன் இருக்கும் எல்லா படத்துலையுமே. இந்த படத்துலையும் எதிர்பார்க்கலான்னு நினைக்கிறேன். வேந்தர் மூவிஸ் அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். விஷால் என்னுடைய ஹீரோ. சண்டைக்கோழி பார்ட் 2 அடுத்த படம் செப்டம்பர் 9th ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கும். ஸ்கிரிப்ட் முடிஞ்சிருச்சு. ராஜீவன், ஆண்டனி எல்லாமே கூட என்னுடைய டெக்னீஷியன்ஸ் இந்த படத்தில். அடுத்த படம் பண்ணுற பாண்டி, அவரும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டைரக்டர். சமீபத்தில் அவருடைய ட்ரெய்லர் பார்த்தேன். ஹைக்கூ ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அவர் அந்த ஹைக்கூ பார்த்தேன், ரொம்ப கலர்ஃபுல்லாக அவர் கதை சொல்கிற மாதிரியே அவ்வளோ அழகாக ரிதமேட்டிக்காக இருந்துச்சு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இமான் சார் என்னுடைய அடுத்த படத்துடைய மியூசிக் டைரக்டர், அவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்து ஆடியோ உடைய மெயின் ஃபங்க்ஷனில் மித்த விஷயங்கள் வச்சுக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி. பத்திரிகை நண்பர்களுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட வணக்கங்கள். பாயம்புலி திரைப்படத்தோட சிங்கிள் ட்ராக் லான்ச், ஸோ எல்லா விஷயங்களும் விலைவரியாக ஆடியோ லான்ச் ஆகஸ்ட் 2ஆம் தேதி பேசலான்னு முடிவு பண்ணோம். இந்த படத்தோட தியேட்ரிக்கல் ரிலீஸ் செப்டம்பர் 4th முடிவு பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கான வேலைகள் மும்முரமாக போயிட்டுருக்கு. இந்த பாயம்புலி எனக்கு என் கெரியரில் ஒரு மிக முக்கியமான படமாக அமையும்னு நான் நம்புகிறேன். ஒன்று நான் 2 முறை நான் போலீஸ் கதை பண்ணியிருக்கேன். இது 3வது முறை. அதாவது ஒரு டைரக்டரோட வேலை செய்யும்போது அவரோட பெஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் எப்போவுமே நான் வேலை செய்வேன். காம்பினேஷன் ரிப்பீட் பண்ணும்போது சுசி பொறுத்த வரைக்கும் அவர் சொன்னது 100க்கு 100 உண்மை. அது கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் படம் பார்க்கும்போது உணர்வீங்க. இட்ஸ் கோயிங் டு பி சுசீந்திரன்ஸ் கெரியர் பெஸ்ட். ஏன்னா எல்லா வகையிலையும் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சுது. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், ஒரு திரைப்படத்தில் ஒரு கதாநாயகனாக நடிக்கும்போது அந்த கிளைமேக்ஸ் காட்சி சிறப்பாக அமையணும். ஏன்னா அதுதான் மனசில் பதிவாகும் தியேட்டர் விட்டு வெளில போகும்போது. அந்த வகையில் எனக்கு பாண்டி நாட்டில் ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ கொடுத்துருந்தார். இன்ஃபேக்ட் மை ரீஎன்ட்ரின்ற மாதிரி இருந்தது ஒரு நடிகனா இந்த இண்டஸ்ட்ரியில் பாண்டி நாடு. அந்த வகையில் இந்த படத்தில் கிளைமேக்ஸ் கண்டிப்பாக பேசப்படும். இட்ஸ் சோல் ஸ்டரிங் ஃபிலிம். இந்த விழா நாயகன் இமானுக்கு நான் கண்டிப்பாக நன்றி சொல்லியே ஆகணும். அதே மாதிரி தான் சுசி எப்போது கம்போசிங் போகும்போது கண்டிப்பாக இமான் அவரோட பெஸ்ட் டெஃபினட்டாக நம்மளுக்காக ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இந்த காத்துட்டு இருந்தேன். எல்லா 5 பாடல்களும் உண்மையாக சொல்லப்போனால் சிலுக்கு மரமை விட எனக்கு யார் அந்த முயல் குட்டி தான் என்னோட ஃபேவரட். இட்ஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாங்ஸ் ஆஃப் திஸ் இயர் நான் கண்டிப்பாக சொல்வேன். அண்ட் இந்த ப்ரொடியூசர் வேந்தர் மூவிஸ் மதன் அவர்கள், திரு டி சிவா அவர்கள், திரு பாலா அவர்கள் பற்றி நான் ஒரே விஷயம் சொல்ல விருப்பப்படுறேன். எங்களை மாதிரி நடிகர்களுக்கு உங்களை மாதிரி தயாரிப்பாளர்கள் கண்டிப்பாக தேவை. நான் இதே மேடையில் ரொம்ப ஆதங்கோட ஒரு விஷயம் சொன்னேன். அது நடிகனாக சில நேரத்தில் நாங்கள் கொடுக்குற உழைப்பு கரெக்டாக அது செயல்படாது.
அதுக்கு சில காரணங்களால் சில படங்கள் அது வேறு திசை மாதிரி போகும், நான் நினச்ச தேதிக்கு வராது. ஒரு பயத்தோடையே வந்து உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு மதன் சார் வந்து போக போக தான் எனக்கு பழக்கம், எனக்கு சிவா சார் தான் எனக்கு ரொம்ப நாளாக பழக்கம். எனக்கு ஒரு பயத்தோடு தான் நான் இந்த படத்தை தொடங்கினேன். பட் எனக்கு முதல் நாள்லேயே அந்த பயத்தை போக்கி இன்னி வரைக்கும் வந்து எனக்கு மறுபடி ஒரு தயாரிப்பாளரோட மறுபடி ட்ராவல் பண்ணலாம் அப்படின்ற நம்பிக்கை வந்து வேந்தர் மூவிஸ் அவர்கள் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் ஐ எம் ரியலி ஹாப்பி தட் இந்த படம் சுசீந்திரன் என்ன ஒரு விஷன் பிளான் பண்ணாரோ அது அப்படியே வந்து இன்றைக்கி ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. த ஹோல் கிரெடிட் கோஸ் டு திஸ் ப்ரொடக்ஷன் டீம், டு ப்ரொடியூசர்ஸ் அண்ட் த ப்ரொடக்ஷன் டீம். ரொம்ப நன்றி சார். அண்ட் முக்கியமாக எனக்கு சுசி பற்றி நான் ஆடியோ ரிலீஸில் நான் சொல்கிறேன். இந்த படத்தில் காஜல் அகர்வாலோட ஃபர்ஸ்ட் டைம் நடிச்சிருக்கேன். ஸோ இட்ஸ் ஐம் ரியலி கிளாட் டு ஒர்க். சூரி வந்து இது என் வீட்டு சகோதரர், என்னோட பிரதர் மாதிரி, என் அண்ணன் மாதிரி. நான் வந்து என் அண்ணன் மாதிரி நான் பார்த்து நான் அவருக்கு நான் வணங்குறேன். ஒரு ஃபேமிலி மெம்பராக வந்து ஒரே கேரியர் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஷூட்டிங் அப்போ. ஏன்னா எப்படியும் 2 பேர் சேர்ந்து தான் இருப்பாங்க முக்கால்வாசி நேரம். அண்ட் டெக்னீஷியன்ஸ் வைஸ் எனக்கு வேல்ராஜ் சாருக்கு நான் வந்து ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங். எனக்கு முத்தையா அவர்கள் படத்தில் வந்து திரும்ப அவரோட காம்பினேஷனில் ஐம் வெயிட்டிங் டு ஒர்க் வித் ஹிம். அண்ட் எனக்கு ராஜீவன், ஆண்டனி எல்லாரோடையும் நான் வந்து வேலை செஞ்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு. ஐ தேங்க் தம் ஆல் ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் திஸ் லவ்லி ஃபிலிம். எனக்கு லிங்குக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கணும். லிங்கு, நான் ரியலி வெயிட்டிங். சண்டைக்கோழி 2 இப்போ கூட ஒவ்வொரு வாட்டி தொலைக்காட்சியில் போடும்போது ஒரு புல்லரிக்கும். சரி, இந்த படம் தான் வந்து நம்மளை பட்டி தொட்டி கொண்டு போனது, அந்த 2ஆம் பாகம் நானும் பார்க்கணும் அப்படின்ற ஒரு உணர்வோடு நான் காத்திருக்கேன். லிங்கு, வி ஆர் வெயிட்டிங், லெட்ஸ் கோ ஃபார் இட். அண்ட் திருவுக்கு நான் நன்றி சொல்லிக்க விருப்பப்படுறேன். நானும் திருவும் மறுபடி ஒரு நல்ல செய்தி கூடிய சீக்கிரம் சொல்ல போகிறோம். அண்ட் அதாவது படம் பண்ண போகிறது நல்ல செய்தி. நான் பேச்சுலர், அது வேறு, அது தப்பாக எடுக்கக்கூடாது. ஐஸ்வர்யா ரொம்ப நன்றி. வி மியூசிக் நல்ல பாதை நோக்கி போய்கிட்டு இருக்குது. பட் திஸ் இஸ் ஜஸ்ட் த பிகினிங். இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பிளானிங். அது ஐ ஹோப் யூ மேக் இட் கம் ட்ரூ. Thanks to my soulmate and my best friend Vasuki for being part of my journey. And thanks to everyone over here. Pandi, thank you அந்த காம்ப்ளிமெண்ட்டுக்கு. ஸோ தைரியமாக நான் ஷூட்டிங் வருவேன் நாளைக்கு. நான் இப்போ தான் 10 நாள் ஆச்சு ஷூட்டிங் தொடங்கி. ஸோ இந்த படம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து ஆடியோ ரிலீஸில் மற்ற விஷயங்கள், காட்சிகள், அந்த ட்ரெய்லர் எல்லாம் பார்க்கும்போது சொல்கிற விஷயங்கள் இருக்கா இல்லையான்னு உங்களுக்கும் ஒரு விஷயம் இருக்கும். மனசில் பட்டது நான் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து நான் எப்போவுமே நேர்மையாக இருப்பேன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இப்படி ஒரு நல்ல படத்தை கொடுக்க போகிற வேந்தர் மூவிஸ் மதன் சாருக்கும் சிவா சாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்புறம் எங்கள் அண்ணன் இமான் அண்ணனுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஒருத்தவங்க நடிச்சிட்டு இருக்கலையே டிவியில் வந்துட்டோம்டா, எங்கே ஓடியாங்க இந்த வந்துட்டீங்க பாருங்கள், உங்கள் சீன் வருது, உங்கள் பாட்டு வருதுன்னு சொல்லுவாங்க. இப்போ இமான் அண்ணன் பாட்டு வருது, ஓடியாங்கன்றாங்க. ஏன்டா அதுக்குள்ளே நான் தான் இருக்கேன். மேக்சிமம் அண்ணன் ஒர்க் பண்ணுற நிறையா சீடிக்குள்ளேயே நான் இருக்கிறேன். என்னை விட நான் இறைவன்ட்ட அண்ணன் எப்பவும் இதே மாதிரி பிஸியாக இருக்குன்னு வேண்டிக்கிறேன். நேற்று அவர் அப்படி சொன்னீங்க. ஆனால் அண்ணனுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அப்புறம் விஷால் சார், பூஜை, பாண்டிய நாடு, அடுத்தடுத்து என்ன எல்லா படத்தையும் விஷால் சார் நடிச்சுக்கிட்டே இருக்கு, நடிக்க போகிறேன். பேப்பரில் விஷால் சார் படம் பண்ண போகிறேன் அப்படின்னு கண்டிப்பாக நான் இருப்பேன், எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. அதனால் விஷால் சார் ரொம்ப தேங்க்ஸ். அடுத்து எங்கள் அண்ணன் சுசீந்திரன், ஒரு கேமரா முன்னாடி ஒரு கேமராவை நிற்க வச்சு சட்டையை பிடிச்சி இழுத்தாந்து வெந்த சூரிய அப்படின்னு அடையாளம் காட்டிட்டு இன்றைக்கி இத்தனை கேமரா முன்னாடி நிற்க வச்சுருக்காரு. அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ணனுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது பத்தாது. மற்றபடி இங்கே ஒர்க் பண்ணுற எல்லா அண்ணன்களுக்கும், என்னை கொண்டாந்து இந்த அளவுக்கு இங்கே வச்சுருக்கிற எல்லா இயக்குனர், எங்கள் அண்ணன் பாண்டியராஜ் அண்ணன், திங்கிசாமி சார், எல்லா ப்ரொடியூசர், எல்லா இயக்குனருக்கும் நான் ரொம்ப 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 நன்றி கடமைப்பட்டிருக்கேன். இன்னும் ஒரு நல்ல இடத்துல வச்சுருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னோடய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி.
மீண்டும் ஒரு வெற்றி படத்தில் சான்ஸ் கொடுத்த சுசி சாருக்கு, விஷால் சாருக்கு, மதன் சார், சிவா சாருக்கு நன்றி. இமான் சாரோட எல்லா சாங்குமே, இந்த படத்தில் எல்லா சாங் கேட்டேன். மிகப்பெரிய ஆல்பமாக இருக்கும் இந்த படம். இந்த சாங்ஸ் எல்லாமே ஹிட்டு தான், அந்த சாங்ஸ் எல்லாமே. இந்த படத்தில் நீ வந்து சுசி சார் ஏமாத்திறாருன்னு தான் சொல்லணும். 110 நாள் ஷூட்டிங் சொல்லி கூப்பிட்டு போனார், 74 நாளில் முடிச்சுட்டு வந்துட்டார். சொல்லும்போது என்கிட்ட சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, சுசி சார் வந்து நீங்கள் ரெடியான்னு சொன்னால் மட்டும்தான் அவர் வந்து கேட்பார், அது வரைக்கும் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாருன்னு. நான் நம்பி போனேன், பட் ஏமாத்தினார். 74 நாளில் படத்தை முடித்து கூப்பிட்டு வந்துட்டார். கண்டிப்பாக இதுக்கு முக்கிய காரணம் சுசி சார் மற்றும் அவங்க டீமுக்கு தான். மேனேஜர்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும். சூரியனனுக்கு நன்றி. எடிட்டர் இந்த ராஜீவன் சாருக்கு நான் வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஒரு 7000 கிலோமீட்டர் எண்ணி ஆண்டனி சாரி சுற்ற விட்டார். 7000 கிலோமீட்டர் சுற்ற விட்டு கடைசியில் மரக்கணத்தை கூப்பிட்டு வந்துட்டார். ஒரு மதுரைக்காரி சாங்குக்கு வந்து மிகப்பெரிய செட்டுக்கு போட்டு எனக்கு வந்து மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுக்கறதுக்காக ஒரு 7000 கிலோமீட்டர் சுற்றினாலும் பரவாயில்லன்ட்டு நான் வந்து ஆனால் சுவிஸ் சார் போகும்போதே சொன்னார், போயிட்டு வாங்கினே அப்படின்னு. வரம்பு அவர் வராதப்பே தெரியும் இது வரம்பு. ஆனால் என்னடா இது ஃபஸ்ட்டு படம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்னை வந்து இது வந்து நியூசிலாந்தில் ஷூட் பண்ணலாம், சிலுக்கு மரமே நியூசிலாந்து போகிறோம் நாங்கள். அப்புறம் கம்போடியாலாம் சொன்னாங்க. சரின்னு பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணி கம்போடியாலாம் போகிறோமே அப்படின்ட்டு ரெடி பண்ணி அசிஸ்டன்ஸ் எல்லாம் பயங்கர ஹாப்பியாக இருந்தாங்க. சார் கம்போடியா சார். கடைசியில் காரைக்குடி, அப்படியே பொள்ளாச்சி. காரைக்குடி கிளம்பி போயிட்டு இருக்கும்போது இல்லை காரைக்குடி இல்லை, அப்படியே பொள்ளாச்சி திரும்புங்க அப்படின்னாங்க. உளுந்தூர்பேட்டை போகும்போது அப்படியே பொள்ளாச்சி போனோம், அப்புறம் திரும்ப காரைக்குடி. போர்டை மாற்றிட்டு போகணும் சார். நீங்களும் தான் காரணம், நீங்கள் தான் சார் மரக்காணத்துக்கு. ஸோ மீண்டும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தில் எனக்கு சான்ஸ் கொடுத்த டோட்டல் டீமுக்கு நன்றி. தேங்க்யூ.